ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பிக் பாஸை விட இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். இன்னைக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட கேப்டன்சியை பற்றி பேசுகிறாங்க. ரஞ்சித்தோட கேப்டன்சி உனக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா அவர் கேப்டன் பண்ணாரா? அதுதான் ஆக்சுவலா அவங்களுக்கும் அதுதான் தோணுச்சு, நம்மளுக்கும் அதுதான் தோணுச்சு. ஏன்னா இந்த வாரம் யாரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கே டவுட் ஆயிடுச்சுங்க, நானா கேப்டன் அப்படின்னு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். அவரை வந்து வழி நடத்தல, அவரை தான் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க. கேப்டன் வழி நடத்தி பார்த்துருக்கோம், கேப்டனையும் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்தி இப்பதான் பாக்குறோம். அது அவர் கேப்டன்ஷிப் ஏத்த உடனே ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்சு போச்சு. ஆமா, அந்த ஒரு முட்டை உடஞ்சது, அந்த முட்டைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முட்டை உடையறதுக்குள்ள அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. சாமி இப்பதான்டா எனக்கு உயிரே வந்தது, எப்படியோ பேசிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி. இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டிருந்தா இன்னொரு முட்டை உடஞ்சிருக்கும். அதனாலதான் அவர் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணாரு. பாத்தீங்கன்னா இப்ப நேத்து, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் இந்த மாதிரி. அதாவது ஒரு ஷோ முடிஞ்சு விஜய் சேதுபதி வந்து ஒரு ஆடியோ மூலியமா பேசுற. அப்படி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பிக் பாஸ்ல எப்படின்னா, கமல் சார் வந்து அவரோட ஃபேஸ் காட்ட மாட்டாரு, அங்க உள்ள வந்து லைவ் போட வச்சுட்டு இவர் வந்து அவங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்லாம் பார்த்துருக்க அப்படி. ஆனா இந்த டைம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஷோல முடிஞ்சிட்டு அவர் வந்து டைரக்டா வீடியோ இல்லாம ஒரு ஆடியோ மூலியமா வந்து பேசுற அப்படி. அதெல்லாம் நடந்தது. ஆக்சுவலா கண்டஸ்டன்ட் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, உள்ள பேசுறது வெளியே இது பண்ண மாட்டாங்கன்னு. சோ அங்கேயே அவங்க லைவ் எடுத்துட்டது இன்னும் கொஞ்சம் நீதிபதியோட இந்த முடிவு வந்துட்டு நல்லா இருந்தது. உண்மையாவே நேத்து, அதாவது இந்த ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்ல இருந்து கொஞ்சம் இதுல வந்து இந்த சாட்டர்டே சண்டே வந்து விஜய் சேதுபதி உண்மையாவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா, விஜய் சேதுபதி கூப்பிடுறேன், அவங்க வர மாட்டாங்க. நம்மளுக்கே ஒரு, அதாவது உள்ள அருணுக்கு ஷாக் ஆகல விஜய் சேதுபதி உள்ள பேசுனது, நம்மளுக்கு தான் ஷாக் ஆச்சு. கண்டஸ்டன்ட் ஒரு மாதிரிட்டாங்க பேசுறாங்க அப்படின்னு. ஆமா, போயிடலாம். இப்ப நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே ஃப்ரைடே எபிசோட காட்டுறாங்க. நம்ம எப்பயும் போல ஒரே இதுதான், தர்ஷிகா அருண் ரெண்டு பேரும், தர்ஷிகா விஷால், சாரிங்க தர்ஷிகா விஷால் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி யார் போயிடும் நான் போயிடுவேன் நாட்டுக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு ஜாலியா உட்காது. அதாவது கடைசி விஷால் நினைச்சிருப்பான், போயிரு ஒரு அடியா போயிரு. ஆமா, அப்படி அடுத்த புடிச்சாச்சு, நம்ம அன்சிராவை புடிச்சாச்சு, தர்ஷிகா போயிட்டா இல்ல நம்மளுக்கு. அது வேறு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுலதான் நேத்து, அதாவது ஃப்ரைடே எபிசோடு அப்படி ஒண்ணும் சுவாரஸ்யம் இல்ல, டேரக்டா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உள்ள வந்தோடனே என்ன ஆரம்பிச்சு அப்படி விஜய் சேதுபதி எதை பத்தி ஆரம்பிச்சாரு? இவரு ஆரம்பிச்ச உடனே பேசின விஷயங்கள் தான். இந்த கேப்டன்ஷிப் வந்துட்டு இந்த வாரம் நம்ம பேசி முடிச்சுட்டு, இந்த வாரம் நடந்த விஷயத்துல வந்துட்டு யாரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாமினேஷன் பாஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி நீங்க ஜெப்ரி? இல்ல அதுக்கு முன்னாடி டைரக்டா ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் சொல்லிட்டு அப்படி சத்யா வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாரு. சத்யா பெருசா ஒண்ணு எஃபெக்ட் ஆகல, ஏன்னா அவர் உள்ள அந்த வீக் வந்து ஒண்ணுமே பெருசா பண்ணல. அதனால டேரக்டா அனுப்பிச்சு விட்டுடலாம், எது கேள்வி கேட்க தேவையும் இல்ல. சத்யா அப்படி இருந்தாலும் சும்மா தான் உட்காந்துருக்க போறாரு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சத்யா வந்து எவிட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்துரு. அப்படி உண்மையாவே சொல்லணும்னா, முத்து ஒரு வீடியோல வந்து முத்துவும் ரஞ்சித்தும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வந்து முத்து வந்து கரெக்டா சொல்லியிருப்பாரு சத்யாவை பத்தி. என்னன்னா, சத்யாவும் ஜெப்ரியும் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆமா, நம்மளுக்கே எல்லாமே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்க வந்து ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, ஜெப்ரி வந்து டைரக்டா வந்து கோவா கேங் கூட சேர்ந்தாரு. சேர்ந்தப்பயும் வந்து சத்யா பத்தி எதுவும் பேசல. ஆனா சத்யா வந்து ஜெப்ரியை பத்தி எதுவும் பேசல, அப்படியே விட்டுட்டா. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டா. அப்படி அதுக்கப்புறம் கோவா கேங்குக்கு போன லாஸ்ட் வீக் வந்து பிரச்சனை ஆனதுனால ஜெப்ரி மறுபடியும் சத்யா கூட வந்து சேர்ந்தோன்னே அவர் எதுவுமே கண்டுக்கல. மறுபடியும் வந்து சத்யா வந்து ஜெப்ரியை வந்து ஃப்ரெண்டாவே இது பண்ணிக்கிட்டா. அப்படி அவர் வந்து எங்கேயுமே வந்து இந்த மாதிரி பண்ணல. அதாவது ஒரு முக சொல்லிக்கிற அளவுக்கு முடி பேசல, ஒரு சின்னதா வெளியே வேற மாதிரி பேச முடியும் இல்ல. அதனால வந்து சத்யா வந்து இந்த கேமுக்கு வந்து அவரோட அன்பு வந்து இந்த இடத்துல வந்து அவரோட ஸ்டாப் பண்ணிடுச்சு. இந்த கேமுக்கு ஒரு அன்பிட்டுன்னு முத்து வந்துட்டு உள்ளேயே சொன்ன விஷயம் வந்துட்டு உண்மையாக கரெக்டான விஷயம். கரெக்ட். அது மாதிரிதான் இந்த ஷோவோட எவிக்ஷனும் இருந்து. ஆமா, சத்யா பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து நல்ல குட் ஹார்ட் அந்த மாதிரிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி செண்டா போயிட்டாங்க ஒரு வழியா. ஆமா, ஒரு வழியா அப்படியே இதுக்கு மேல போதும்டா சாமி நீ, அவரே சொல்லிட்டா இதுக்கு மேல அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் வெளியே போய் எம்எல்ஏ பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வெளியே போன பேசிட்டு இருந்தீங்க, இங்க நான் விளையாண்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு. அதனால சத்யா ஆல்ரெடி சொல்லியிருந்தனால அப்படியே துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நம்ம அது மஞ்சரிக்கு போக வேண்டியது. ஆமா, இததான் வந்து அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, மஞ்சரிக்கும் இவரு தீபக்குக்கும் கொடுக்க வேண்டியது. ஆனா ஆக்சுவலா
நம்ம இதுல வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டதே நம்ம ட்விஸ்ட் ஹீரோ தான் ட்விஸ்டர் அருண். அருண் தான் தேவையில்லாம சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அத வந்து விஜய் சேதுபதி அதே ஓட்டிட்டானுங்க. அதையே கேட்டப்ப அது திரும்ப அதே பதில சொல்லிட்டு திரும்ப சொல்றனால விஜய் சேதுபதி திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படிங்கிற மாதிரி கடைசியில ஷோ முடிஞ்சு ஹவுஸுக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அங்கேயும் லைவ் எடுத்து பேசியிருந்தாருன்னா பாத்துங்க. அங்கேயும் திரும்ப திரும்ப பேசியிருக்காங்க. அப்படியே திரும்ப திரும்ப பேசிட்டு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்ம இவருக்கு ஜெஃப்ரிக்கு வந்து புரியணுமே சொன்னா அப்படியே இந்த மாதிரி உங்களை சுத்தி ஒரு அரசியல் நடக்கும், அத நீங்க வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலா அது கூடமே இருக்காது, விஷப்பாம்பு பாத்தீங்கன்னா. அதுதான் அந்த இதுதான் ஜெஃப்ரியை பத்தி பேசினதுதான் நேற்று ஃபுல்லா இது பேசினாரு. அது பேசினது வந்து கரெக்டா தான் பேசணும். அப்படி நம்மளுக்கே தெரியும் இவங்க வந்து பாவம் சொல்லி கொடுத்து இவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க, நல்லவங்களாட்ட காட்டிக்கிறாங்க. ஜெஃப்ரிய வந்து கோமலி ஆக்கிறாங்க. ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு வெளியே எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட ஆடித்தனமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அருண் தான், திரும்ப அருண் தான். நம்ம வந்து வேற ஒண்ணு நினைச்சிருந்தோம், சௌந்தர்யா கேட்பாங்க. ஆனா சௌந்தர்யா ஒன்னும் கேட்கல, இன்னைக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா அருணை பத்தி என்ன கேட்டா அப்படின்னா, நீங்க வந்து அந்த டாஸ்க்கு முன்னாடி, அதாவது நானே ஒரு இது திங்க் பண்ணேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபக் வந்து அந்த இது டீம் பிரிச்சா அப்படி இல்ல. ஆமா, ரஞ்சித் வந்து டீம் பிரிச்சப்ப வந்து தீபக் வந்து ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் சொன்னாரு. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் அறிவிச்சாங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப இவங்க என்ன இது கிரியேட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு கேம் வச்சிடறாங்க. கண்டிப்பா அப்படிதான் பிக் பாஸ் கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா இதுலயே ஒரு ஃபயர் ஆயிடுச்சு இந்த ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் அப்படின்னு சொன்னப்ப. சோ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு அவங்கள கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்தா கூட இவங்க அதை ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஆமா, இந்த ஸ்கில் ஓரியன்ட் அந்த விஷயத்துக்கு தான் திரும்ப வந்து அருண் வந்து விஜய் சேதுபதி வந்து அருண் கிட்ட கேட்கிறாப்படி. அவர் என்ன சொல்ல வர அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து என்னோட வீடு. இப்ப என் வீட்டுல வந்து அம்மா அப்பா எல்லாம் வேலை செய்வாங்க. அவங்களாம் வேலை செய்யறப்ப அது ஒரு வேலை செய்யறது வந்து ஒரு லேபர் ஓரியன்டா ஒர்க்கு, ஸ்கில் ஓரியன்டா ஒர்க் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பிக் பாஸ்ல எதுக்கு சொல்றாங்க, இது சொல்லவே தேவையில்லையா, அதனாலதான் நான் வந்து சொன்னேன் அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி விஜய் சேதுபதி என்ன கேட்கிற அப்படின்னா, இது நார்மலான ஒரு வேர்டு ஸ்கில் ஓரியன்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுக்கு அந்த பர்டிகுலர் அந்த வேர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இட்டாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அருண் ஒரு கோமாளி, அவரு அருண் கோமாளிதான். அத வந்துட்டு அவர் வெளிக்காட்டு அதே அவருக்கு தனியா பேரண்ட்ஸ் வேற இருக்கிறாங்க, நீ கோமாளிங்கிற. நான் சொல்லல, இதுல போட்டிருந்தாங்க. அப்படி மாத்திட்டேன். சரி சரி, சொல்லு. எல்லாம் மீம்ஸ் நிறைய இருக்குல்ல. ஆமா, அருணுக்கு அகைன்ஸ்டா வர மீம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சௌந்தர்யாக்கு நான் வந்து பேனு இருந்தாலும் சௌந்தர்யா ஏதாவது தப்பு பண்ணா நம்ம சேனல்ல வந்து சொல்றோம், அது இந்த சௌந்தர்யா பண்ண தப்புன்னு தான் சொல்றோம். அந்த மாதிரிதான் நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு ஒரு தனியா வந்து ஒரு ஃபேவரட் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீடியோல சொல்றப்ப வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு நடந்ததுல என்ன சுவாரஸ்யமா இருந்தது அதை தான் பேச முடியும். ஆமா, அதுதான். அப்ப வந்து இப்ப அருண் வந்து பேசணும் அப்படி எவ்வளவோ வந்து முயற்சி பண்ற அப்படி, நான் சொன்ன வேர்டு வந்து கரெக்டான வேர்டுன்னு சொல்ற அப்படி. அப்ப வந்து பாக்குறாரு. ஆமா, அப்ப வந்து அருண் உட்கார வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் கேக்குறாங்க, அவங்க பண்ணது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேக்குறப்ப நம்ம எல்லாருமே வந்து அருண் பண்ண தப்புன்னு சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இதுல நம்ம ராணுவ, அதாவது நான் வந்து வீட்டுல வந்து எல்லாருமே நல்லா பேசுவாங்க, நான் வந்து ஒரு குழப்பவாதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா அவருக்கு எதையுமே கரெக்டா ஒரு ஃப்ளூயண்டா பேச முடியல அவரால். ஆக்சுவலா அவருக்கே ஒரு பிடிமானம் இல்ல, அவரெல்லாம் எதுக்கு பிக் பாஸ்குள்ள அனுப்புனாங்கன்னே தெரியல. நம்ம டக்குன்னு முத்து எந்திரிச்சு அப்படி எந்திரிச்சிட்டு ஒரு இது சொல்றாரு, ஐயா இவருக்கு வந்து இப்பதான் இடையில விளக்கம் கொடுத்த, என்னன்னு விளக்கம் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்தப்ப வந்து கூட்டுறக்கு சீமார் கொடுத்தோம், அப்ப நீயே போய் கூட்டிட்டோ, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் போய் குக்கிங் டீம்ல நின்றுட்டு இருந்தோம் தீபக் கூட, கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்த 2 நாள்ல போய் நம்மளால குழம்பு வைக்க முடிஞ்சதா, அதனாலதான் வந்து குக்கிங் வந்து ஸ்கில் ஓரியன்ட் தீபக் சொன்னா அப்படின்னு சொல்லி புரிய வச்சா, இவரு திரும்ப இங்க வந்து இப்படி பேசுற அப்படி, இவரு எல்லாமே பிராடு தான் அப்படின்னு சொல்ற அப்படி. ஆனா முத்து சொன்னது கரெக்ட், அதாவது 10 பேர் சொல்றது ஆமா சொல்றப்ப 11ஆவது ஒருத்தன் பேசுறவன் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா அவனதான் வந்து போக்கஸ் பண்ணி போவாங்க. அததான் ராணுவம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி. ஆனா அவரு சும்மா ஏதோ பேசுற அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ராணுவம் வந்து தனியா தெரியும்னு சொல்லியே வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படி. இதை வந்து கரெக்டா முத்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படி. கண்டிப்பா
அப்புறம் சௌந்தர்யா கரெக்டா ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது வீக்லி சௌந்தர்யா ரியாக்ஷனுக்கே கேப்ஸ் வந்து நிறைய வருது. விஜய் சேதுபதி சிரிச்சாரு அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நம்மளுக்கு தெரியும் இதை பேசிட்டு விஜய் சேதுபதி வந்து பேசிட்டு இவருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி சொல்றதுக்கு முயற்சி பண்ண அப்படி. ஆனாலும் அருண் வந்து அதை ஒத்துக்கல. சரின்னு சொல்லி இந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டு அப்படி. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அருணும் விஷாலும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அருண் சொல்ற அப்படி நான் இந்த ஷோ விட்டு நான் போயிடுறேன், எனக்கு போகுது இதுக்கு மேல. விஜய் சேதுபதி வந்து என்ன பேசினாலும் வந்து அவர் சொல்றதா கரெக்ட். ஏன்னா தீபக் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அருணுக்கு இவ்வளவு டீ போதும், இந்த லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து தப்புன்னு விஜய் சேதுபதி சொல்றா அப்படியே. அப்ப அது அவர் தப்புன்னு சொல்றாருன்னா இப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? அவர் சொன்னா ஒரு குத்தம், நான் சொன்னா ஒரு குத்தமா? அவருக்கு வந்தா தக்காளி ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி. தக்காளி சட்னி அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள விஜய் சேதுபதி வந்து ஆடியோல வந்து பேசுறாரு. நம்மளுக்கே திடீர்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, இவங்களுக்குள்ள எப்பயும் போல கடைசியா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் சேதுபதி வந்து ஆடியோல பேசுற அப்படி என்னன்னு பேசுறாரு. திரும்ப அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குற அப்படி. திரும்ப அருண் வந்துட்டு அப்படி நானு எங்க குடும்பத்துல நானு எங்க அம்மா எங்க மாடு இதுதான் எங்க ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு இடமா வரும். அந்த மாதிரி எங்க அம்மா எங்க அப்பா எங்க தம்பி தாத்தா பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு அருண் இழுத்துட்டே போறாரு. திரும்ப குடும்பம் அவங்க செய்யறது வேலை, அதை வந்து நான் வந்து லேபர்ன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சு சொல்றேன் அப்படி. விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல புரிய வைக்கிறாருன்னா, உங்களுக்கு இட்டான விஷயம் வந்து அந்த வேர்டு தான். அந்த வேர்டு வந்து அந்த வேர்டுனாலதான் நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த வேர்டை வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நான் வந்து அந்த மாதிரி சொல்ல விரும்பல, லேபர்ன்னு சொன்னதை வந்து நான் ஒரு அவமானமா நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றேன். ஆனா ஆக்சுவலா வந்து அருணுக்கு இட்டான விஷயம் அந்த லேபர்ன்னு சொன்ன அந்த வேர்டு தான். அதை வந்து அவர் வந்து கேவலமா நினைக்கிறார். அதுதான் உண்மை. அவர் சொல்லிட்டு இதை வந்து எப்படி நியாயப்படுத்தணும், அதாவது இந்த மஞ்சரி சௌந்தர்யா கூட சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்து அவர் வந்து உண்மையாவே நான் நல்லவன், நான் சொன்னனால வந்து அந்த வேர்டு வந்து தப்பான வேர்டு, நான் தான் நல்லவன், எல்லா இடத்துலயும் நல்லவன் சொல்லி காட்டுறதுக்கு அருண் வந்து இந்த ஒரு த்ரீ வீக்ஸா வந்து ரொம்ப இது பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அப்படி. அதுதான் இப்ப நேற்று ஃபுல்லா நடந்தது. ஆனா விஜய் சேதுபதி வந்து கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படி. உண்மையாவே ஷோ வந்து நேத்து சூப்பரா அந்த சாட்டர்டே எபிசோட் நம்மளுக்கே பாக்குறதுக்கு. டபுள் எவிக்ஷன் நேற்று சத்யா எவிக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்ஷிகா எவிக் பண்ண போறாங்க. ஒரு காதலியை பிரிச்சு அனுப்ப போறாங்க. இதுவும் ஃபயர் மோட தான் போகும்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.